ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். தாய்மார்கள்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். இதை ரொம்ப கவனமாக கேட்கணும், சரிங்களா? அது எப்படி என்ன பற்றின விஷயம்னா வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப விசேஷ நாளில் நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தைங்கள தயவு செஞ்சு ரொம்ப கும்பல் இருக்கிற டயத்தில் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகாதீங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, கோயிலில் கும்பல் அதிகமாக இருக்கும். கும்பலில் எல்லாம் சாமி பார்க்குற அந்த பரவசத்தில் என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க. இடிச்சுக்கிட்டு உந்தி தள்ளிக்கிட்டு போவாங்க வருவாங்க. அது இல்லாமல் கோயிலில் கும்பல் அதிகத்தினால ஒரு சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைலாம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் குழந்தைங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது தான். நான் நல்லது இல்லைன்னு சொல்லலை. என்னடா இவங்க குழந்தைங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தாய்மார்கள் யாரும் என்னை தவறுதலாக நினைக்க வேண்டாம். நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அது எப்படின்னா, கும்பல் இல்லாமல் இருக்கிற அன்னைக்கு குழந்தைங்கள நீங்கள் அழைச்சிட்டு போங்க. போயிட்டு நல்லா ஃப்ரீயாக நல்லா ஆடப்பாடலாக சாமியை பார்த்துட்டு குழந்தைங்களையும் சாமியை காட்டிட்டு அழைச்சிட்டு வாங்க. இந்த கும்பலாக இருக்கிறப்ப தயவு செஞ்சு குழந்தைங்கள அழைச்சிட்டு நீங்கள் போகாதீங்க. அழைச்சிட்டு போனீங்கன்னா இந்த கும்பல்னால் கொஞ்சம் கூட காத்தோட்டம் இல்லாமல், அதாவது மனுஷரோட ஆவியே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காக நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன். ஆனால் ரொம்ப குட்டி கை குழந்தையெல்லாம் கோயிலுக்கு தூக்கிட்டு கொஞ்சம் கூட காத்தோட்டம் இல்லாமல் அப்படியே வச்சு டவலெல்லாம் வச்சு விசிறிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அந்த கும்பல் அவ்வளோ நெரிசலில் அவ்வளோ இது பண்ணி சாமியை பார்த்துட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்போ இப்படி இந்த கும்பல் டயத்துலேயும் இப்படி குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு இப்படிலாம் வராங்களேன்னு பார்க்கையில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி இதை நம்ம ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை போட்டேன். நீங்கள் கோயிலுக்கு குழந்தைங்கள தூக்கிட்டு போங்க. நான் வேணான்னு சொல்லலை. கும்பல் இல்லாத டயத்தில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சாமியோட அனுகிரகத்தை நீங்கள் பெற்றுட்டு வாங்க. இந்த கும்பல் இருக்கிறப்ப தயவு செஞ்சு குழந்தைங்கள கோவிலுக்கு அழைச்சிட்டு போகாதீங்க. இதுக்கு மெயின் காரணம், இன்றைக்கி நிறைய பேர் குட்டி குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களெல்லாம் அந்த கும்பலில் ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்காம எல்லாம் உந்திக்கிட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இன்றைக்கி குழந்தைங்க பட்ட சிரமத்தை இனிமே கோயிலுக்கு போகிறப்ப அந்த மாதிரி சிரமமெல்லாம் படக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எதுக்கு சாமி எப்போ போனாலும் சாமியை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அந்த டயத்தில் தான் போய் பார்க்கணுன்னு இல்லை. போய் பாருங்கள். போய் உங்களுக்கு சாமி பார்க்கணுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க போய் குழந்தைங்கள வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வீட்டில் விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் குழந்தைங்களுக்காக போய் வேண்டிட்டு வாங்க. அடுத்தது கோயிலில் கும்பல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கப்ப உங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. குழந்தைங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லது தான். கோயிலில் வைப்ரேஷன், அதாவது தெய்வத்தோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ கோயிலுக்கு குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறப்ப அந்த வைப்ரேஷன் குழந்தைங்களுக்கு வரும். அதனால நல்ல ஒரு ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கும்பல் இல்லாதப்ப குழந்தைங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகையில் கும்பல் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம், கோல்டு ஜுவல்ஸ்லாம் அதிகம் போட்டுட்டு போகாதீங்க, சரிங்களா? ஏன்னா கும்பல் நெரிசலில்
வந்துட்டு நம்ம கழுத்துலேருந்து செயினை கட் பண்ணுறது கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்குலாம் கோயிலில் ஒரு சில டைமில் வந்து கும்பல் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சாமி பார்க்க போனோங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி கோயில் குளத்துக்கு கும்பல் அதிகமாக இருக்கிறதுக்கு கோல்டு நகையெல்லாம் அதிகம் போட்டுட்டு போடுறத நீங்கள் தவிர்த்துடுங்க, சரிங்களா? ஏன்னா அது அந்த கோல்டை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லுங்கள்? கஷ்டப்படுறோம். திரும்ப அது நம்மளை விட்டு போச்சுன்னா அதை நினச்சி எவ்வளோ வருத்தப்படுறோம். அந்த நிலைமைக்கு வந்து நம்ம வரக்கூடாது, சரிங்களா? அதனால் குழந்தைங்கள நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப கூட ஜுவல்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போட வேண்டாம். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கப்போ போட்டு அழகு பாருங்கள். இல்லை விசேஷத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, கூட கையில் எனி டைம் குழந்தைய வச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தால் கோல்டு ஜுவல்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. இந்த க்ரௌடாக கும்பலாக இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு கோல்டு செயின், கோல்டு வளையல், கோல்டு மோதிரம், அந்த கையில் போடுற ப்ரைஸ்லெட் இதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. கும்பலில் வந்துட்டு குழந்தை கையில் இருக்கிறத வந்து கட் பண்ணால் அந்த குழந்தைங்க, நம்ம பெரியவங்கன்னா சுதாரிச்சுக்குவோம், குழந்தைக்கு என்ன தெரியும்? அதனால் நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு கும்பல் அதிகமாக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கடைபிடிக்கணும். கும்பல் அதிகமாக இருக்கிறப்ப கோவில் குளத்துக்கு குழந்தைங்கள அழைச்சிட்டு போக வேண்டாம். ஃப்ரீயாக இருக்கப்ப நீங்கள் போயிட்டு வாங்க. நான் வந்து எதுக்காக இதை சொன்னேன்னா, நான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோயிலுக்கு போனேன், குழந்தைங்கள வச்சுட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் சிரமப்பட்டதெல்லாம் நான் பார்த்ததுனால தான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் சொன்ன உங்களுக்கு கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அதனால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.